Hi students, previous video exercise 1.1 இருக்கிற first 5 questions பார்த்தோம். இந்த வீடியோவில் question number 6 இருந்து question number 11 வரைக்கும் இருக்க எல்லா sumsமே வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க question என்னன்னு read பண்ணலாம். Write the largest 6-digit number and put commas in the Indian and the international system. So largest 6-digit, greatest 6-digit எல்லாமே same meaning தான். So largest அப்படிங்கிற word பார்த்தாலே அந்த நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்மே 9 தான் வரணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் வந்து என்னென்னா 9,99,999. இந்த நம்பரை இந்தியன் சிஸ்டத்துலேயும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் கமாஸ் போட்டு நம்ம எழுதணும். இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 டிஜிட்டுக்கு அப்புறமும் கமாஸ் போடணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எவ்ரி 3 டிஜிட், அதாவது ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கு அப்புறமும் கமாஸ் போடணும். 7th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ரைட் நம்பர் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் தி இந்தியன் சிஸ்டம். 2 நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமரல்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்பராக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம நம்பர் நேமாக எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் 75,32,105. Second question 9,65,63,453. வாங்க 8th கொஷின் பார்க்கலாம். ரைட் தி நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ் யூசிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நியூமரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து 2 பீரியட் வந்திருக்கு. அப்போ 1000ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 345,678. இதுதான் இந்த கொடுத்துருக்க நியூமரோடைய நம்பர் நேம். இப்படி தான் ரைட் பண்ணும். செகண்ட் கொஷினில் பாருங்கள், இங்கே வந்து 3 பீரியட் வந்திருக்கு. 100 பீரியட், 1000 பீரியட், மில்லியன் பீரியட். மில்லியன் பீரியடில் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்குது. அப்போ மில்லியன் பீரியடில் ஃபஸ்ட்டு வர்றது என்னது, மில்லியன், அதுக்கப்புறம் 10 மில்லியன், அதுக்கப்புறம் 100 மில்லியன். பட் இங்கே நமக்கு மில்லியன் தான் இருக்குது. ஸோ அப்போ 8 மில்லியன் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். 8,343,710. தேர்ட் கொஷின், இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 3 பீரியட் வந்திருக்கு. ஒவ்வொரு பீரியட்லையும் 3 டிஜிட் கரெக்டாக வந்திருக்கு. மில்லியன் பீரியடில் 3 டிஜிட் இருக்குது. 103,456,789. 9th கொஷின், ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ். இங்கே நம்பர் நேம் கொடுத்துட்டு நம்மள நியூமரல் எழுத சொல்லியிருக்காங்க. நம்பர் நேம் என்னன்னு ரீட் பண்ணுங்க. 2,30,51,980. ஓகேங்களா? அப்போ க்ரோர் அப்படின்னாலே அங்கே வந்து நமக்கு 8 டிஜிட் வந்துடணும். நீங்கள் டேரெக்டாக இப்படி உங்களால் எழுத முடியலன்னா பிளேஸ் வேல்யூ இப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்படி எழுதிட்டு இப்போ இங்கே க்ரோர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா 2 crore. அப்போ க்ரோருக்கு நேரம் என்ன வரணும்? 2 வரணும். ஓகேவா? லேக்கில் என்ன வந்திருக்கு நமக்கு? 30 lakh. அப்போ 30 lakhனா இங்கே 10 lakhல 3 போடணும், இங்கே லேக்குக்கு நேரம் 0 போடணும். அடுத்து 30 lakh 51,000. இங்கே 1000க்கு நேரம் 51,000. அடுத்து 980. 100 பிளேஸில் 980. இப்படி மேலே நீங்கள் இந்த பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒவ்வொரு நம்பராக எழுதி அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்து கூட இந்த நம்பர் நீங்கள் எழுதலாம், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால். ஆல்ரெடி இந்த நம்பர்லாம் எப்படி வந்து எழுதணுங்கிற பிளேஸ் வேல்யூ சார்ட் வந்துட்டு ஃபார் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு என்னுடைய ஷார்ட் வீடியோவாக வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். 66,345,027. இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் நம்ம இதே மாதிரி எழுதணும். என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எழுதுவோம், டென்ஸு, 100, 1000, 10,000. 10,000க்கு அடுத்து என்ன வரணும்? 100,000. அதுக்கடுத்து மில்லியன், மில்லியனுக்கு அடுத்து 10 மில்லியன், அதுக்கடுத்து 100 மில்லியன். ஓகேங்களா? பட் இங்கே மில்லியன் பீரியடில் நமக்கு வந்து 66 தான் வந்திருக்கு. அதாவது 2 டிஜிட் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 10 மில்லியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே 10 மில்லியனுக்கு நேராக 6, மில்லியனுக்கு நேராக 6. ஓகே, அதுக்கப்புறம் 3, 4, 5, இங்கே 0, 2, 7. ஸோ இப்படி நீங்கள் பிளேஸ் வேல்யூ வந்து எழுதி பார்த்துட்டு இப்படி நம்பர் எழுதுனா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ இதை நியூமரல்ஸில் 66,345,027 இப்படி எழுதணும் நியூமரலில். தேர்ட் கொஷின் பாருங்கள். 789,213,456.
அதாவது இது வந்து 789ங்கிறதுனால அப்போ அந்த மில்லியன் பீரியடில் 3 டிஜிட் வந்துடுது. அப்போ இங்கே என்ன போடணும், இப்படி தான் எழுதணும். 789,213,456 இப்படி தான் இதை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 10th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 square kilometer of forest land. Write the number mentioned in the ஸ்டேட்மெண்ட் இன் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இங்கே ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபாரஸ்ட் லேண்டோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை வந்து நம்பர் நேமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நியூமரல்ஸில் எழுதணும். அந்த நியூமரல்ஸில் எழுதும்போது இந்தியன் சிஸ்டத்துலேயும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இந்தியன் சிஸ்டத்தில் வந்து என்ன 26,345 கமா போடுறது தான் இங்கே முக்கியம். இந்தியன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி கமா போடுவோம். அதுக்கப்புறம் 2 டிஜிட், ஏன்னா இங்கே 5 டிஜிட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே முன்னாடிலாம் கமா போடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்பர் வந்தால் வேணால் கமா போடலாம். ஸோ இங்கே 5 டிஜிட்டோட எண்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே கமா போட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் அப்படி தான். ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கு அப்புறமும் நம்ம கமா போடுவோம். ஸோ இங்கே வந்து 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா போட்டு அதுக்கப்புறம் 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் கமா போடக்கூடாது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா முன்னாடி நமக்கு நம்பர் வந்தால் கமா போடலாம். ஓகேங்களா? அடுத்து 11th கொஷின் என்னன்னு பாருங்கள். The number of employees in the Indian Railways is about 10 lakhs. Write this in international system of numeration. Indian Railwayல வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 10 lakhs இருக்கிறாங்களாம். ஓகேவா? இந்த 10 lakhs அப்படிங்கிற நம்பரை வந்து நம்மளை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிஸ்டத்தில் 10 லேக்குன்றது இப்படி தான் எழுதுவோம். லேக்குக்கு வந்து 5 0 வரும், 10 லேக்குக்கு வந்து 6 zeros வரும். உனக்கு இது தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் சேம் இதே டிஜிட் தான் இங்கேயும் வரும். கமாஸ் மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே வந்து 3 2 இந்த மாதிரி கமா போடுவோம். இங்கே வந்து பாரு, ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கு அப்புறமும் கமா போடுவோம். 10 lakhs is equal to 1 million அப்படின்னு சொல்லுவோம். இந்த மில்லியன் பில்லியன் இந்த கான்செப்ட் எல்லாமே என்னுடைய சேனலில் ஷார்ட் வீடியோவாக நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் பேலன்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.